நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி. அப்புறம் ஷாம், ஒர்க் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன சித்து, சூப்பராக போயிட்டு இருக்கு ரெண்டுமே. சூப்பர் சூப்பர். அப்புறம் உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன, அமோகமாக போயிட்டு இருக்கு. அக்கா, அப்புறம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறியா? நல்லா சாப்பிட்றியா? கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன். என்னை ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒன்றும் வேணாமே. இப்போ ஹெல்த் எப்படி இருக்குது? ஸ்கேன்லாம் போனியா? என்ன சொன்னாங்க? பாப்பா வெயிட் எவ்வளோ இருக்குது? பாப்பா நல்லா இருக்காங்கக்கா. வெயிட்டும் நல்ல க்ரோத்தாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்டி. இல்லை, எங்களை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கா என்ன? சே, பார்த்தாலாம் அப்படி இல்லைடா. பின்ன வேற எப்படி இருக்கு? இல்லை மாமா, பார்த்தாலாம் தெரியாது. மேபி பழகுனா முழு பைத்தியம் கண்டுபிடிச்சிடலாம். பாத்தியா சித்துவும் பண்ணாடி குழப்ப? உங்க மச்சினிச்சு தானே, அப்படிதான் இருப்பா. இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். டெய்லி 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ்லாம் கிடையாது, 20 ஹவர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க ஃபோனில். டெய்லி டே டு டே அப்டேட் உங்களுக்கு வந்துடும் ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி. அப்புறம் இன்னும் புதுசாக இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி பேசிட்டு சீன் போட்டு தெரியுறீங்க. அதானே கேட்குறேன். நான் சாப்பிட்டியான்னு ஃபோன் பண்ணா கூட பிஸின்னு தான் வரும். காலையிலையும் சரி, மத்தியானம் சரி, நைட்டு, ஏன் தூங்க போகும்போது கூட பேசிட்டு தான் இருப்பீங்க. ஏதோ புதுசாக போய் பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சும்மா தாண்டா பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ நாங்களும் பேசணும்ல, அதனால சும்மா பேசிகிட்டு இருந்தோம் இல்லடி? ஆமாம் மாமா, எங்களுக்கு பேச என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நாங்கள் தான் டெய்லி நீங்கள் சொல்ல பேசிகிட்டு இருக்கோம்ல, அதனால நாங்களும் கண்டென்ட் கொடுக்கலாமே அப்படின்னு ஏதோ வாயில் வந்து படிச்சு விட்டோம். அது சரி. ஹாய் வித்யாக்கா, ஷாமண்ணா. ஹாய்டா. வாங்கடா நல்லவங்களா. வந்துட்டோம். அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் அட்டெண்டன்ஸ் போடலையே, டைம் ஆகுதுன்னு நினச்சேன். வந்துட்டீங்கடா. பின்ன வந்து தானே ஆகணும், நம்ம வீட்டில் விசேஷம் இருக்குல்ல. எது, நீ ஃபங்க்ஷனுக்காக வந்த அப்படித்தானே? அஃப்கோர்ஸ்ண்ணா. அவங்கள வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாது. பிச்சிருவேன் உன்னை. சரி, ஓகே, நமக்குள்ளே இருக்கட்டும். என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன அகில் கேட்குறாளே, சொல்லவா? ஆத்தாடி, ஒன்றும் இல்லை காயோ. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் ஓகேவா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன் அண்ணாட்ட. என்னடா என்னைய மறந்துட்டீங்க? நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. தெய்வமே, உங்களை மறப்பமா? என்னடா தெய்வம் அது இதெல்லாம் சொல்றீங்க? ஆமா, நீங்க தானே எங்களோட குலதெய்வம். ஆஹா, அடிக்காதீங்கடா. இங்க இருந்து போயிட்டேன்னா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்க. அப்படியே பார்த்தோன்னே பாசம் இருக்கும்போது நடிச்சு தள்ளுறானுங்க. ஐயோ அக்கா, உங்க மேல பாசம் எல்லாம் போகுமா? உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் தெரியுமா? தெரியும். அவரு உங்க மேல பாசம் வைக்க மாட்டாரு, வேற ஒருத்தவங்க மேலதான் பாசம் வைப்பாரு. இல்லடா? ஐயோ, ஏன்னா வேற ஒருத்தவங்க மேலயா? யார் மேல? அதானே, யார் மேல பாசம் வச்சிருக்கானுங்க? ஏன்னா மாட்டி விடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, பொறுக்க போற குழந்தை மேல பாசம் வச்சிருக்கான்ல, அதுதான் சொன்னேன். ஓ, குழந்தை மேலையா? பின்ன நீங்க யார் நினைச்சீங்க உங்க மேல என்ன? ஹே படா, ரொம்ப பேசாத. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ 30 தேவர்கள் மாதிரி 3 பேரும் ஒன்னா தாண்டா சுத்திட்டு இருப்பீங்க. எங்க ஒருத்தரை காணோம்? யாரு, தர்ஷனா? அவன் வெளில ஃபோன் பேசிட்டு இருக்கான், பின்னாடி வருவான். டே உண்மையை சொல்லுங்கடா, ஃப்ரேம்ல இடம் இல்லை, ஸோ பின்னாடி வருவான்னு ஃபோன் பேசிட்டு இருக்கானா. ஐயோ ஷாமண்ணா, இப்படிலாம் படக்குன்னு உண்மையை சொல்லிடக்கூடாது, இப்படிதான் சொல்லி சமாளிக்கணும். நல்ல சமாளிஃபிகேஷன் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம்? அவங்கெல்லாம் மேலே இருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே லவ் பேர்ட்ஸ், நாங்கள் போய் மேலே கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு தானே நீங்கள் 2 பேரும் வந்திருப்பீங்க. இங்கே சும்மா நாங்கள் உட்காந்துருப்போம், அட்டெண்டன்ஸ் போட்டு போகிறீங்க, அப்படி தானே? ஐயோ தெய்வமே, அப்பெல்லாம் இல்லை. நீங்கள் எல்லாமே ஏதாவது அசையுமா? என்ன அசையும்? அதாவது சொல்லுவாங்களே அணுவும் அசையாதுன்னு, அந்த மாதிரி அண்ணன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. உங்களை பார்த்துட்டு தான் அப்புறம் நாங்கள் மேலே போனோம். யாருடா அந்த அணு? ஆளா? எது? ஏன் ஆளா? யாக்கா நீங்கள் வேற?
நீ தானடா அணு அசையாதுன்னு. அப்படி பார்த்தா அண்ணனை பார்த்தா சொன்னேன். அப்போ அது அண்ணா ஆளாக தான் இருக்கும். கேளுங்க. டேய் என் குடும்பத்தில் என்ன விளக்கேத்துறீங்க? சரி சரி, விளக்கேற்றல. இப்போ நாங்கள் மேலே போகலாமா? தெய்வமே கிளம்புங்க ஃபஸ்ட்டு. ரைட்டு. நல்ல பசங்க 2 பேரும். ஆமாம் ஆமாம், நம்ம அத்தை எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பசங்க நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. 2 பேரும் இல்லை, 3 பேருமே நல்ல பசங்க தான். ஆமாக்கா, கரெக்டாக சொன்னீங்க. சே, கமலி, வினய், சத்யா, அப்புறம் கௌதமண்ணா இவங்களாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாம், ஏக்கா வரல? ஏம்மா உனக்கு தெரியாதா? வினய் கமலின் தான் யூஎஸ் போயிட்டாங்கல்ல. ஆமாம் தெரியும். அங்கேயே செட்டில் ஆக போகிறாங்களா ஷாம்? அது ஐடியா இல்லைன்னு தான் சொன்னான். இப்போதைக்கு அவனுக்கு ஒர்க் கிடச்சிருக்கு, அதனால அங்கே போயிருக்கான். அவனுக்கு பிடிச்சது தான் அங்கேயே கண்டினியூ பண்ணிடுவான். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்துடுறதான் சொல்லியிருக்கான், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம். ஆமாம்ல, அவங்க யூஎஸ் போயிட்டாங்களா? அது எனக்கு ஞாபகமே இல்லை மாமா. சே, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கெல்லாம். சத்யாக்காவுக்கு பேபி பிறந்திருக்கு, அதனால அவங்க இவ்வளோ தூரம் வர முடியாது. சே, அண்ணாவாவது வந்திருக்கலாம். இல்லடி, அண்ணனுக்கு வர ரொம்ப ஆசை தான். ஆனால் குழந்தையும் சத்யாவும் தனியாக விட்டு வர முடியாதுல்ல. சத்யானால வந்து குழந்தைய அவ்வளோவா டேக் கேர் பண்ணிக்க முடியல, அவளுக்கு தெரில இன்னும். அண்ணா தான் பார்த்துக்கிறாரு, அதனால தான் விட்டுட்டு வர முடியாதுன்ட்டு. கண்டிப்பாக நீ எங்கே ஒரு வெளில வந்து பார்ப்பாங்க. ஏன் வித்யா, கௌதமோட அம்மா பார்த்துப்பாங்கல்ல? பார்த்துப்பாங்க சித்து. பட் அம்மா இங்கே இல்லை, அவங்க தங்கச்சிக்கு முடியலன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தான் அவங்க தங்கச்சி, அங்கே போயிட்டாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. அங்கே அவங்கள பார்த்துக்க யாருமே இல்லையா. அவங்க போய் 1 மந்த் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுமா. ஓ அப்படியாக்கா? அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக அண்ணன் வந்திருப்பாங்க, சத்யாக்காவை அம்மாட்ட விட்டுட்டு. சரி விடுடி, நீ அங்கே வருவில்ல, கண்டிப்பாக அங்கே பார்க்க வருவாங்க 2 பேரும். சரிக்கா. தம்பி சொல்லுங்கம்மா. தம்பி, உனக்கு ஒரு வேலைப்பா. நீ அத்தையை 2 பேரையும் மார்க்கெட் கூட்டிகிட்டு போய் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்பாவை அனுப்பலாம் தான் பார்த்தேன், அப்பாவும் மாமாவும் இங்கே டெக்கரேஷன்லாம் பார்க்குறதுக்கு மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அதனால் இப்போ நீ தான் போகணும். இப்போ அத்தையை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறியா? கண்டிப்பாம்மா. உங்களை கூட்டிகிட்டு போகாமல் வாங்க தே, நம்ம போய் என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரி மருமேனே, அப்போனா போய் நான் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்க தே, கூட்டிகிட்டு வாங்க. சரிப்பா சித்து. அப்புறம் வித்யா, நீ வாம்மா என் கூட. போகலாமா, வரேன். அப்புறம் ஷாம், நீ மட்டும் இங்கேருந்து என்ன பண்ண போற? வா, நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துடலாம். போகலாம் சத்து, வரேன். எல்லாரும் போயிட்டீங்கன்னா அப்போ நான் மட்டும் தனியாக இருப்பேனே. ஏம்மா, நாங்களாம் இருக்கோம்ல. இவங்கெல்லாம் ஜாலியாக காரில் போவாங்க வெளியில், நான் மட்டும் வீட்டில் இருக்கேன்மா. ஹலோ மேடம், இப்போலாம் நீங்கள் கார்லலாம் அலையக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவும் கூடாது. சைலண்ட்டாக வீட்டில் இருங்க என்ன. நானும் வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க. இன்னும் விளையாடுறியா? அதெல்லாம் நீ வர வேண்டாம், நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடுப்போ. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு போர் அடிக்கும், நானும் வரேன். என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? போர் அடிச்சா மேலே பிங்கி இருக்கா, பசங்களாம் இருக்காங்கல்ல, போ அவங்களோட பேசிட்டு இரு. போங்க மாமா, நான் போனாவே அவங்க வெட்டி அடிச்சிருவாங்க. நாங்கள் யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் மேரேஜ் ஆனவங்க, கிளவியெல்லாம் எங்கள் கூட வந்து பேசக்கூடாது அப்படி இப்படின்னு என்னை கலாய்ச்சி விட்ருவாங்க. நான் போகல, என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். அப்போ நீ போய் ரூமில் பேசாமல் ரெஸ்ட் எடு. ஆமாம், நீ போய் தூங்கு. எல்லாரும் இப்படி பண்ணுறீங்க. பேபி பிறக்கட்டும், அப்புறம் பாருங்கள் நான் எங்கெங்கே ஊர் சுற்றுறேன்னு. எது பேபி பிறந்தானே ஊர் சுற்ற போறியா? அவங்கள சுற்றுறதுக்கே உனக்கு டைம் இருக்காது, நீ ஊர் சுற்ற போறியா? போடி போய் ரெஸ்ட் எடுடி, நம்ம கிளம்பலாம் சுத்தோம். போகலாம் வித்யா. பூஜா, ராஃபி, நீங்கள் இடம் எப்படி வந்தீங்க? சொல்லியிருந்தா நான் கார் அனுப்பிச்சி விட்ருப்பேன்ல, நீங்கள் பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறீங்க. அதானே, நீங்கள் இன்றைக்கி வரதா சொல்லவே இல்லையே. நாளைக்கு தானே ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னீங்க. அப்படி இல்லை மித்து, நான் இன்னைக்கு வர்றதாவே கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், அம்மா ஃபங்க்ஷன் போய்க்கலாம், போய் ஸ்டே பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஓகே, நம்ம ஃபங்க்ஷனுக்கே போய்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். திடீர்னு அம்மா அப்பா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, நீங்கள் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதோட நானும் ராஃபியை கூட்டிகிட்டு ஓடியான்ட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸாக வரணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலை, இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான். நல்ல சர்ப்ரைஸ். நீங்கள் அங்கே இருந்து 2 பஸ் மாறி வரதுக்கு என்கிட்ட சொல்லியிருந்தா கார் அனுப்பிச்சி விட்ருப்பேன், நீங்கள் வந்திருக்கலாம்ல. பைத்தியம், உங்களுக்கு தானே சிரமம். மித்து, இதில் என்ன சிரமம் இருக்குது? உங்கள் கூடலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு தான் நாங்கள் வந்தோம். இது சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாடி, அதனால தான் சொல்லலை. சரி ஓகே வந்துட்டீங்க, நம்ம இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் டேஸ் எப்படி போகுதுன்னே தெரில பிங்கி. இப்போ தான் காயோக்கா ப்ரெக்னென்ட் ஆனாங்க, அதுக்குள்ளே 9 மந்த்து. நாளைக்கு பேபி ஷவர். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகுது. நினச்சாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. ஆமாடி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே டக்குன்னு போயிடுச்சு. இங்கே பாரு, நம்ம இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 1 இயர் ஆயிடுச்சு. நம்மளும் முடிச்சுட்டு 2nd இயர் போகிறோம், சீனியர்ஸ் ஆக போகிறோம்டி. ஆமாம்ல, நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம சீனியர். நம்ம ஜூனியர் பசங்களை கலாய்க்க வேண்டியதான் அடுத்த வருஷம். இது கலாய்க்க போறியா? அம்மா, ரேக்கிங்லாம் இல்லை தெரியும்ல. ரேக்கிங் இல்லடி, பட் ஃப்ரெண்ட்லியாக கலாய்க்கலாம்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஃப்ரெண்ட்லியாக கலாய்க்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லடி. கலாய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு படிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நாங்களும் ஊருக்கு போயிடுவோம். நீங்கள் நல்லா படிங்க, நாங்களும் போய் நல்லா படிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு வரோம், ஓகேவா? என்னடி சொல்கிற? இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோட ஊருக்கு போயிடுவீங்களா? அதானே, என்கிட்ட சொல்லவே இல்லை, இங்கே இருக்கலாம்னு சொன்னீங்க.
ஏய் இல்லடி, அக்கா இங்கே இருக்கிறதா பிளான். ஸோ அதனால நாங்களும் இங்கே இருந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். அத்தையும் இங்கே இருக்கிறதா. இப்போ என்னடான்னா அக்கா ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால அக்கா போகிறனால நாங்களும் போக வேண்டியது இருக்குது. போயிட்டு நாங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துடுவோம். ஓ, அக்காக்காக போகிறீங்களா? ஆமாடி, அக்காக்காக தான் போகிறோம். இல்லைன்னா எக்ஸாம்ஸ் வச்சுட்டு இப்படி அடைஞ்சிட்டு இருப்போமா? ஆமாம், எல்லாருக்குமே அம்மா வீட்டில் இருக்கணும் தான் ஆசை வந்த டைமில். அதுதான் அக்காவும் ஆசைப்பட்டிருக்காங்க. அக்கா போயிட்டு எப்படி வருவாங்க? அது வந்து அக்காவுக்கு இங்கே தானே டெலிவரி. ஸோ அதனால் இப்போ எங்கள் கூடயே ரிட்டன் வந்துடுவாங்க. மறுபடியும் டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு லீவ் வரும் பார்த்தியா, நான் ஊருக்கு போவோம்ல, அப்போ எங்கள் கூட வந்துடுவாங்க. எங்கள் கூட 1 மந்த் 2 மந்த் இருந்துட்டு எங்கள் கூட மறுபடியும் வந்துடுவாங்க. ஏய் சூப்பரு. அப்போ நீங்கள் இங்கே இருந்தாலும் பாப்பாவோட இருப்பீங்க, அங்கே போனாலும் பாப்பாவோட இருப்பீங்க. ஆமாம், அதுக்காகத்தானே அக்கா பின்னாடியே தெரியுறோம். பாப்பா இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? அது சரி. சரி ஓகே, நீங்கள் என்ன பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கேர்ள் ஆர் பாய்? எனக்கு வந்து பாய் தான்ப்பா வேணும். சேம் பிஞ்ச் ராஃபி, எனக்கும் பாய் தான் வேணும். ஏண்டி கேர்ள் வேணாமா? எனக்கு கேர்ள் தான்ப்பா வேணும். அதானே, அது என்ன பாய் கேர்ள் வேணாமா என்ன? அப்படி இல்லடி, எங்கள் வீட்டில் 3 பொண்ணு இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பையன் வேணும்னு எல்லாருக்குமே ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு பையன் வேணும் தான் ஆசை. ஆனால் எங்கள் மாமா வீட்டில் பொண்ணு கேட்குறாங்க. ஸோ கடவுள் எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தை தானே. இதுவும் கரெக்டு தான். அப்புறம் மேடம், நாங்கள் ஊருக்கு போயிட்டோன்னா நீங்கள் அச்சுவை மீட் பண்ண முடியாது. எங்கள் பேரை வச்சு தான் நீங்கள் மீட் பண்ணிட்டு சுற்றி தெரிஞ்சிங்க இந்த 1 இயரா. இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டோன்னா எப்படி மீட் பண்ணுவீங்க? ஐயோ ஆமாம், நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ சொன்னதான் ஞாபகம் வருது. உங்கள் பேரை சொல்லி தான் நாங்கள் மீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எப்படி நாங்கள் மீட் பண்ணுவோம்? உங்களை யார் மீட் பண்ண சொன்னா? நீங்கள் மீட்டே பண்ண வேணாம். அந்த 15 டேஸ் மீட் பண்ணாமல் இருங்க. திரும்பி ரிட்டன் இவங்க வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணிக்கலாம். ஆமாம், ராஃபி சொல்கிறது தான் கரெக்டு. நீ பாட்டுக்கு மீட் பண்ணுறோன்னு செவரு ஏறி குச்சி போய் மாட்டிக்கிறாத. ஏண்டி நீ வேற, நான் பார்க்காம எப்படி இருப்பேன்? ஏமா 15 நாள் இருக்க முடியாதா? அதானே, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுற இவங்களே 15 நாள் பிரிஞ்சிருக்க போகிறாங்க. நீங்கள் 1 இயராக தானே லவ் பண்ணுறீங்க, சீன் போடாத. என்ன மலரு, 1 இயராக இருந்தாலும் சரி 10 இயர்ஸாக இருந்தாலும் சரி, லவ் தான். இதில் என்ன இருக்குது? ஆமாம், இவன் சொல்கிறதும் கரெக்டு தான். காதல் தான். அது 1 வருஷமாக இருக்கட்டும், 2 வருஷமாக இருக்கட்டும், ஒரு 10 15 எத்தனை வருஷமாக இருந்தாலும் காதல் தானே. லவ் கேர்ள்ஸ், நீங்கள் சொல்கிற டைலாக் தான் நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, 15 நாள் பார்க்க முடியாத 2 பேரும். ஆனால் பிங்கி, நீ எப்படி ஜாலியாக இருக்க? அண்ணன் உன்னால 15 டேஸ் பார்க்காம இருக்க முடியுமா என்ன? அதானே, நீ எப்படி ஜாலியாக இருக்க? நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ எனக்கு மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது. எப்படி அச்சுவை பார்க்க போகிறேன், அர்ஜுனை எப்போ மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீ எப்படி ஜாலியாக இருக்க? உனக்கு பழகிடுச்சோ? அண்ணனை பார்க்கலனாலும் ஓகேவா? அண்ணனை பார்க்கலனா ஓகே. அண்ணனை ஒரு நாள் 1 நிமிஷம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. பட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிட்டு தானே ஆகணும். அது வேறு வழி இல்லைல்ல. பரவாயில்ல, 15 நாள் தானே. 15 நாள் கூட இல்லடி, 13 நாள் தான். ஏன்னா இந்த பக்கம் 2 நாள் ஓடிடும். மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு நாள் எப்படி பார்த்தாலும் 10 நாள் தான் வரும். ஸோ 10 நாள் தானே வீடியோ காலில் பார்த்துக்கலாம். அதானே, கேட்கவே இருக்குது வீடியோ கால். டெய்லி பேசுங்க, 24 ஹவர்ஸும் பேசுங்க. அதெல்லாம் நீங்கள் கூடவே இருக்க மாதிரி தானே இருக்கும். போடி ராஃபி, என்ன தான் வீடியோ காலில் பார்த்தாலும் பேசினாலும் நேரில் பார்க்குற ஃபீல், பேசுகிற ஃபீல் வராதுல்ல. அதுவும் கரெக்டு தான். வேறு என்ன பண்ணுறது, இதுதான் ரியாலிட்டின்றப்போ அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். சரி இல்லையே, நீ இப்படி பேசுகிற ஆளே இல்லையே. அண்ணனை பார்க்கலன்னா உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எப்படி நீ இப்படிலாம் பேசுகிற? ஒரு வேளை அண்ணன் அங்கே வரேன்னு சொல்லிட்டாரோ? இருக்குண்டி மலரு, அதான் அந்த அம்மா ஜாலியாக இருக்கா. என்னடி மாமா அங்கே வரேன்ட்டாரா என்ன? மாமா ஓமா அங்கே வராரு. இல்லடி, நான் ரியாலிட்டிக்கே பழகிட்டேன். நீ இப்போ தானே நியூ லவர். ஸோ நீனும் இனிமேல் பழகிப்ப. என்னடி விரக்தியில் பேசுகிற மாதிரி இருக்கு? 2 பேருக்கும் சண்டையா என்ன? ஏன் சண்டைலாம் ஒன்றும் கிடையாது, உண்மையை தாண்டி சொல்கிறேன். 10 டேஸ் தானே ஓடிடும், பார்த்துக்கலாம். யாரை பார்த்துக்க போறீங்க? மாமா அர்ஜுன். ஹாய் எல்லாருக்கும். ஹாய். தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து. என்ன மேடம், ஒரே லுக்காக இருக்கு. ஏன் அது நான் பார்ப்பேன், உங்களுக்கு என்ன சார்? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள். 24 ஹவர்ஸும் பாருங்கள், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. அப்புறம் என்ன, நான் பார்ப்பேன். பாரு நீங்கள் மட்டும் பார்க்கல, நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். டேய் மலைமாடு, என்னடா? இல்லை இங்கே இத்தனை பேர் இருக்கோம், அதை மறந்துட்டு நீங்கள் 2 பேரும் கண்ணிலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை தான் கேட்டோம். உனக்கு ஏன்டா காண்டு, ஏதோ ஆள் பக்கத்தில் தான் இருக்கா, நீனும் வேணா சைட்டடி. ஐயே, அதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுண்ணே. ஒன்றை மாதிரிலாம் ஐ கான்டாக்ட்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசிடுவோம். என்னடி? ஆமாம். அப்போது ஆளாளுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கீங்க. ஐயோ, ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ கவலை? நீங்களும் வேணா ஒரு ஆளை செட் பண்ண வேண்டியதானே? அட ஏமா ராஃபி, நீ வேற. நம்ம மூஞ்சிலாம் யார் லவ் பண்ணுவா? ஏன் என் அண்ணனுக்கு என்ன? என் அண்ணன் ஒரு லவ் விட்டா போதும், எத்தனை பொண்ணும் பின்னாடி வரணும் தெரியுமாண்ணே? இங்கே லைனில் நிற்குது. ஆமாம், உங்களுக்கு என்னென்ன குறை? ஏன் அப்படி சொல்கிறீங்க?
சும்மா சொன்னேன்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே எவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் எல்லாரும் உட்காந்து என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் கூத்தடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எங்கண்ணா உன் சோடா புட்டி எப்போ கலட்டினேன்? அதானே கண்ணு எதுவும் தெரிஞ்சிருச்சா என்ன? சோடா புட்டிலாம் கழட்டியிருக்கேன். ஏய் ரொம்ப பேசாதீங்கடி. நான் ஒன்றும் கண்ணு தெரியாமலாம் ஒன்றும் சோடா அப்படி போடல. எனக்கு ஸ்டைலுக்காக போட்டிருந்தேன். சரி இப்போ அந்த ஸ்டைல் தேவையில்லைன்னு தோணுச்சு, அதனால நான் கழட்டிட்டேன். ஏன்டா அப்படி புழுகுற? புழுகுறானா? என்னடா சொல்கிற? புழுகுறானா? அப்போ அவன் ஸ்டைலுக்காக கண்ணாடி போடலையா? ஸ்டைலுக்காகலாம் போடல. இப்போ கூட அவன் லென்ஸ் தான் வச்சுருக்கான். பாரு அவன் கண்ணை நல்லா. அட ஓட்டாண்டி போய் போயிட்டா திடீர. அதான் அவனுக்கு சகஜமாக வருமேடி. சரி சரி என்னை வாரினது போதும். வீட்டில் வேலை இருக்குது. நீங்கள் 4 பேர் என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க. சார் வீட்டில் வேலை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதோ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, போங்க போங்க, என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பாருங்க. ஆஹா நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் பார்க்கணும் மேடம். நீங்கள் 2 பேரும் என்ன லவ் பண்ணலாம்னு நினச்சிங்களோ? ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாரும் போய் வேலையை பாருங்கள். ஐயடா, அப்போ நாங்களும் லவ் பண்ணுவோம். வாடா அர்ஜுன். என்னங்கடா நடக்குதுங்க? ஆள் ஆளுக்கு லவ் பண்ணுவோம்னு சுற்றி தெரியுறீங்க. ஒழுங்காக வேலையை பார்க்கணும். எவனா ஜோடியாக இருக்கிறத பார்த்தேன் பிரித்து விட்ருவேன் பார்த்துங்க. போங்கடா. ஹேமம்மா உனக்கு ஆள் இல்லைன்னு போறாம லைட்டாட மாப்பிள்ள. சரி அப்புறம் எப்போ ஊர் கிளம்புறீங்க? இதோ நாளைக்கு ஈவினிங். ஒன்று தெரியுமா ரஃபி உனக்கு? என்னதுடா? ஒரு 15 டேஸ்க்கு என்ன பிடிச்ச தரத்தில் 2ம் ஒளிய போகுது தெரியுமா? எது தருத்திர ஒளிய போதா? 2ஆ? ஆமாம். என்ன தருத்திரம் அது? யார் அது? வேற யார்கிட்ட சொல்றான்? என்னை மலர் தான் சொல்றான் அந்த நாய். பார்த்தியா அதுதான் என் மித்திரான்றது. கரெக்டாக கண்டுபிடிச்சா பாரு. அடப்பாவி, எங்களை பார்த்தா உனக்கு தத்திர மாதிரியா இருக்கு. சே பார்த்தா தெரியாதுடி, மேபி பழகுனா தெரியும். இவனை சும்மா விடக்கூடாது மலர். ஆமாடி புரிடி, மண்டையை நறுக்கும் கொட்டி விட்டுருவான். எழுந்து வந்தீங்கன்னா அடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. பாப்பண்டா யார் அடிக்கிறேன்னு இருறா. ஐயோ நான் இல்லைப்பா. அகில் அவனை புடி, நீ செத்தான் அவன். நில்லுடா. எதுக்கு உன் ஆள்கிட்ட அடி வாங்குறதுக்கா? ஆமலர் இவனை சும்மா விடக்கூடாது. குரங்கு நில்றா, அன்னைக்கு உனக்கு விடப்படுறதில்ல. போடி போடி வலி கிழிச்சு விழுந்துடாமா போடி. செத்தடா நீ. நில்றி. அகில் ஒரே ஒரு பார்வையிலே சொக்கி போனேனடா, நீலவழி தெரியாமல் போதேனடா, இந்த ஒரு என்னடி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? என் ஆளே நான் பார்ப்பேன், பார்க்கக்கூடாது என்ன? யாரும் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா? தாராளமாக பார்க்கலாமே. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் பார்ப்பேன். பாருங்க மேடம், உங்களை யாரும் எதுவும் சொல்லலை. என்னடி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்க? கீழே விழுந்தா என்ன ஆகும்? அப்புறம் பாரு அவன் என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணுறான்னு. சும்மா கிண்டல் பண்ணுவாண்டி. தெரியும், இருந்தாலும் எவ்வளோ கலாய்க்கிறான் பார்த்தியா? சரி விடுடி, சீக்கிரமே எங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்து அவனுக்கு அண்ணியா வந்து அவளை வச்சு செஞ்சிரு, ஓகேவா? சாருக்கு ஆசையை பார்த்தீங்களா? எப்போ சார்? என்னடி எப்போ? இல்லை மருமகளாக வரணும் நீங்களே. எப்போ, இன்னைக்கா நாளைக்கா? அது உன் இஷ்டம்டி, எப்போ வேணா வரலாம். ஆல்வேஸ் வெல்கம். பேசுவீங்க சார் பேசுவீங்க. இப்போல்லாம் கிடையாது, எப்படியும் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும். இது 5 இயர்ஸா? 5 இயர்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் 4 இயர்ஸ் மட்டும்தான். அது என்ன கரெக்டாக 4 இயர்ஸ்? ஆமாம் மேடம் வந்து லாயருக்கு படிக்க போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸில் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 4 இயர்ஸ் தான் இருக்குது. அதை தான் சொன்னேன். ஓ, உங்களுக்கு படித்து முடிச்சோடனே உங்கள் வேலை மட்டும் வந்துடணும். நாங்கள் அந்த வேலைக்கெலாம் போகிறது அதெல்லாம் கிடையாது. யாரடி உன்னை வேலைக்கு போவேன்னு சொன்னால்? எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன வேணால் பண்ணு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உன்னோட இஷ்டம் தான். அதையும் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேனே. எது மொத்தமாக 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்றியா? சான்ஸே இல்லடி. ஏவா? என்ன ஏன் வாவான்ட்டு? நீ இல்லாமல் என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் பண்ணி என் கூடயே பக்கத்துலேயே வச்சுக்கணும் போல ஆசையாக இருக்குடி. என் கூட சீக்கிரம் வந்துடுடி. ஓ, அவ்வளோ லவ்வா? அவ்வளோ லெவலில் அவ்வளோ லவ்வும் உன் மேலே மட்டும்தான். என்ன விடவா? ஆமாம், உன்னை விட ஜாஸ்தியாக நான் உன்னை லவ் பண்ணுறேன். சான்ஸே இல்லை. நான் தான் உன்னை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். என்னை விடலாம் அதிகமாகலாம் உன்னை லவ் பண்ணவே முடியாது. யார்டி சொன்னால்? என்னோட லவ் உன்னோட லவ்க்கு மேலே கண்டிப்பாக 1% கூட தான் இருக்கும். இருக்கும். ஏன் லவ் தான்ப்பா? அது என் லவ் உன் லவ் கிடையாது, அது நம்மளோட லவ். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா? உண்மைதான் அகில். எனக்கும் உன் கூட இருக்கணும் போல தான் இருக்குது. இப்போவே உன் கூட வந்துடலாம் போல தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நிறையா கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிக்கணும்ல. நீ தாண்டி என்னோட உயிர் உலகம் எல்லாமே. உன்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாமாட்ட சீக்கிரம் ஓடி வந்துடு. நீ எப்போ வருவேன்னு மாமா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே வந்துடுறேன்டா. புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பர் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினாள்.
ஏனோ சார் இது என் மாமியார் வீடு இல்லை, என் அக்காவோட மாமியார் வீடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் மாமியார் வீடாக இருக்கட்டும், உன் அக்கா மாமியார் வீடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தானே. ம்ஹும். என்னடி 10 நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க போகிற, அதுக்காக ஸ்ட்ராங்காக ஏதாவது கொடுத்துட்டு போகணும்ல. ஸ்ட்ராங்காக இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அடி தான் கொடுக்கணும் உனக்கு. எதை வேணா கொடு, நான் எடுத்துப்பேன். என் மித்ரா கையிலேருந்து என்ன கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். ஏன்டா பேச மாட்டேன்? உனக்கு தான் கிடைக்கிறது கிடைச்சிச்சுல்ல. ஐ லவ் யூ என் உயிரே. லவ் யூ டு பட்டு. எப்படி என்கிட்ட வருவ? சீக்கிரமே. நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். மேடம், இங்கே தான் உங்கள் அக்கா மாமாலாம் வந்துட்டு இருக்காங்க. அச்சு கூப்பிட்றாக்கே. அவன் கூப்பிட்டா கூப்பிட்டு போகிறான் பைத்தியக்காரன். எது பைத்தியக்காரனா? நீங்கள் மேலே இருக்கிறத தெரிஞ்சு உங்களை காப்பாற்றிருக்காம மேலே ஓடி வந்து பற்றியா? நான் பைத்தியக்காரன் தான். இருங்கடி, சீக்கிரமே மாட்டுவீங்க. நான் போகிற கீழே யார்ட்டையா மாட்டிட்டு சாவுங்க. இத்தனுண்டு மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா, இல்லை இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? இஞ்சி இஞ்சா மொத்தம் வைக்க இஷ்டமே இருக்கா, இல்லை ஃப்ரெஞ்சு மொத்தம் வைப்பதில்லை கஷ்டமே இருக்கா? கண்ணில் கத்தி சண்டை, கண்ணத்தின் மொத்த சண்டை, மொத்தத்தில் இந்த சண்டை வரியா வரியா? வரனே வரனே. உனக்கென பிறந்தவன் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா, வாழ்ந்தேனே உறவின்றி முன்னா. என்னடி வந்ததுலேருந்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்க? பின்ன நான் 15 நாள் உன்னை பார்க்க முடியாது, அந்த கவலையில் இருக்கேன். நீ ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. ஏண்டி பார்க்க முடியாது? நீ இங்கே தானே இருக்க போகிற. இல்லை நீனும் மித்ரா மாதிரி ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு வேற எங்கேயாவது போக போறியா? டேய் பைத்தியமாடா நீ. அவங்கள பார்க்குற சாக்கில் தான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் டெய்லி. இப்போ அவங்க போயிட்டாங்க, அது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்கன்னு. எப்படின்னா நான் வர முடியும்? இவ்வளோ தானா? நீ வேற தான் சொல்லிட்டு வெளில வாடி, நானும் வரேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். என்னடா அர்ஜுன் விளையாடுறியா? எங்கள் அப்பா அம்மா மித்ரா அப்புறம் ராஃபி மலர் அவங்கள தவிர வேறு யாரையுமே நம்ப மாட்டாங்க, வேறு யாருக்கூடயும் அனுப்பவும் மாட்டாங்க. எப்படிடா நான் வர முடியும்? ஹே, மித்ராவும் மலர் தானே ஊருக்கு போகிறாங்க, ராஃபிக்கு தானே இருக்கா, அவளை மீட் பண்ணுற சாக்கில் வரலாம்ல. நல்லாவே தெரியும் உங்களுக்கு, மித்ரா மலர் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் எங்கேயுமே போக மாட்டோன்னு. அப்புறம் எப்படி விடுவாங்க? ஓ, இது வேற இருக்கோ? ஆமாம், என்னால் உன்னை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியாது. நான் எப்படிடா உன்னை பார்க்க போகிறேன்னா அந்த கவலையில் இருக்கேன். ஆனால் நீ மித்ரா மலர் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க. ஹே, நான் அதை யோசிக்கலடி. எப்போ ஒன்று பார்த்துட்டு தானே இருக்கேன், அதே மாதிரி பார்த்துடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். எப்பவும் பார்த்துடலாம், ஆனால் இன்னுமே எப்படி? ஏண்டி கவலைப்படுற? நமக்குள்ளே தான் ஒரு சீக்ரெட் வே இருக்குல்ல, அது வழியாக வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன் டெய்லி. எது? இந்த ஜன்னல் வழியாக வருவியா? அதுவா? ஆமாம் ஆமாம். போடா, நீ பாட்டுக்கு வந்து என்னைக்காவது மாட்டிட்டீன்னா என்னை பிடிச்சி அவனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க சீக்கிரமே. ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குறேன்? அதெல்லாம் வேண்டாம், நம்ம வெளில மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா கொடு. ஏய், இவ்வளோ டைம் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், என்னைக்காவது மாட்டினமா? அப்படிலாம் சொல்ல முடியாது அர்ஜுன், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்காவது மாட்டணும், எங்கள் அப்பா அம்மா அவ்வளோதான் என்னை உரிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அதெல்லாம் வேணாம்டா, வேறு ஏதாவது பெஸ்ட்டான ஐடியா சொல்லுடா. பெஸ்ட்டான ஐடியாவா? இதுவே பெஸ்ட்டான ஐடியா தான். இதை விட பெஸ்ட்டான ஐடியாவுக்கு எங்கே போகிறதுனா? ஹேய், ஐடியாடி. என்ன என்ன சொல்லு. நம்ம பேசாமல் மித்ரா மலர் ஊருக்கு போயிடலாமா? இது காயக்குடிக்கு. ஆமாடி. ஓடாங்கிட்டு பக்கத்தில் சாத்துக்குடி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னாவே எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. நீ காரைக்குடிக்கு போகலான்றியா? ஏன் அர்ஜுன் இப்படி பண்ணுற? விளையாடாம சீரியஸாக ஒன்று சொல்ல அர்ஜுன். சீரியஸாக தாண்டி சொன்னேன். நீ மித்ரா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டே வாயேன், எங்கள் வீட்டில் நானும் சொல்லிட்டு வரேன், நம்ம அங்கேயே இருக்கலாம். விட மாட்டாங்க அர்ஜுன், விளையாடாத. என்ன தாண்டி பண்ணுறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதாவது பண்ணு. உன்னை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். ஓ, மேடம்க்கு அவ்வளோ லவ்? உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னா எனக்கு சொல்ல தெரியாது அர்ஜுன். நான் உன்னை ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணுறேன். உன்னை ரொம்ப அதிகமாகவே நேசிச்சிட்டேன். நான் ஒரு ஆம்பளை நேசிச்சேன்னா அது என் அப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒருத்தன் அந்த இடத்த ஃபில் பண்ணுறான்னா அது நீ தான். இப்போ என் அப்பா விட உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நான் உன்னை என் அப்பாவாக தான் பார்க்குறேன். என் அப்பா எனக்கு என்னென்னலாம் செய்வாரோ அது எல்லாமே நீ செய்கிற. உன்னை நான் இன்னொரு அப்பாவாக தான் பார்க்குறேன் அர்ஜுன். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடா. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல, என்னை பார்க்காம நீ இருந்துருவல்ல. பைத்தியம், நான் இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கனால உன் மேலே எனக்கு லவ் இல்லைன்னு அர்த்தமா? நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன்டி. உனக்கு ஒன்று தெரியுமா? என் லைஃப்பில் எந்த பொண்ணுமே இருந்ததில்லை, நீ தான் முதல் பொண்ணு, அதே மாதிரி நீ தான் கடைசி பொண்ணும். லவ்வே வேணாம், பொண்ணே வேணான்னு இருந்த லைஃப்பில் நீ தேவதை மாதிரி வந்தடி. நீ என்னை லவ் பண்ண வச்ச உன்னை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும், உன் மேலே எப்படி எனக்கு லவ் இல்லாமல் போகும்? அதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. நான் வெளியே காட்டிக்க மாட்டேன், அவ்வளோதான். உண்மையாவா? ப்ராமிஸ் ஆடி. ஐ லவ் யூ அர்ஜுன். ஐ லவ்